பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 81:2 இப்படியாய் கூறுகிறது: தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள் என்பதாக. சங்கீதம் பாடுங்கள், ரைஸ் அ சாங் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சங்கீத புஸ்தகம் ஒரு மேன்மையான, எல்லாரும் விரும்பி படிக்கிற ஒரு புஸ்தகம். உலகளாவிய சபைகளில் சங்கீத புஸ்தகத்தை அடிப்படையில் வெளிவந்த பாடல்களே அதிகம். குறிப்பாக சங்கீதம் 23, சங்கீதம் 91 மையப்பொருளாக வைத்து வெளிவந்த பாடல்கள் அநேகம். இன்னும் இந்த சங்கீதங்களை மையமாக வைத்து பாடல்கள் இயற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. மோசே 5 நியாயப்பிரமாண புஸ்தகங்களை கொடுத்தார். அதுபோல சங்கீதக்காரர்கள் 5 சங்கீத புஸ்தகங்களை கொடுத்தார்கள். சங்கீத புஸ்தகத்தை 5 புஸ்தகங்களாக பிரிக்கலாம். சங்கீதம் 1 முதல் 41, 42 47, 73 89, 90 106, 107 150 அதிகாரங்களாக பிரிக்கலாம். இந்த 5 சங்கீத புஸ்தகத்திலும் ஒவ்வொரு கடைசி சங்கீதமும் ஆமேன், துதி என்றே முடிவடைகிறது. ஆமேன் என்பவர் இயேசுவாக காணப்படுகிறார். ஆகையால் நாம் உலகத்தில் இருப்பவர்களுக்கும் சினிமா பாத்திரங்களுக்கும் அல்ல, ஆமேன் என்று அழைக்கப்படும் கர்த்தராகிய இயேசுவுக்கே சங்கீதம் பாட வேண்டும். நம்முடைய ஜெபமே சங்கீதத்தில் மூழ்கி நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் சங்கீதத்தால் நனைந்தும் காணப்பட வேண்டும். தாவீது சொல்கிறார், கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்பதாக. அவர் சொன்னதன்படி கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி எந்நேரமும் கர்த்தரை தாவீது துதித்தார். வாழ்விலும் கர்த்தரை துதித்தார், தாழ்விலும் கர்த்தரை துதித்தார். தாவீதை பொறுத்தவரை இக்கட்டுகளும் மனசோர்வுகளும் கர்த்தரை துதிப்பதிலிருந்து அவரை நிறுத்திவிட முடியவில்லை. பரலோகிலும் அரை மணி நேரத்தை தவிர மற்றெல்லா நேரங்களும் துதியும் ஆரவாரமுமாகத்தான் காணப்படுகிறது. வேதாகமத்தில் மிகப்பெரிய அதிகாரம் சங்கீதம் 119 காணப்படுகிறது. சங்கீதம் 119 ஒவ்வொரு வசனமும் தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. அதுபோல சங்கீத புஸ்தகத்தில் வெற்றிக்கான சங்கீதம் காணப்படுகிறது, பாதுகாப்பிற்கான சங்கீதம் காணப்படுகிறது, அன்பிற்கான சங்கீதம் காணப்படுகிறது, உதவி இரக்கத்திற்கான சங்கீதம் காணப்படுகிறது. இப்படி வாழ்க்கையில் எல்லா தேவைக்கான பதில்கள் நிறைந்த ஒரு பெரிய சோலைதான் சங்கீத புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை மாத்திரம் தினமும் வாசிக்காமல் மற்றெல்லா புஸ்தகங்களோடு சங்கீதத்தையும் தினமும் வாசிப்பது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். தாவீதைப் போல, சாலமோனைப் போல, ஆசாப்பைப் போல இன்பமாய் கர்த்தரை போற்றி சங்கீதம் பாடுங்கள். அது உங்கள் ஆத்துமாவுக்கு அறுசுவை உணவு உண்பது போல திருப்தியாயிருக்கும். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சொன்ன தேவன், ஒவ்வொரு நாளும் நாங்கள் சங்கீதங்களை பாடி உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை ஆராதிக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் பாடும்போது எங்கள் உதடுகள் மாத்திரமல்ல, நீர் மீட்டு கொண்ட ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும்படி கர்த்தர் கிருபை தருவீராக. ஆவியோடும் கருத்தோடு நாங்கள் பாடி உம்மை ஆராதிக்கும் போது நீர் உன்னதங்களுக்குரிய, பூமிக்குரிய, சரீரத்திற்குரிய எல்லா நன்மைகளினாலும் எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவன், அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் மரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.